Hey Siri, show me Bison review. ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் பைசன் மூவியோட ரிவ்யூ தான் சொல்ல போகிறேன். லைக் எஸ்டர்டே நான் படம் பார்த்தேன். ஐ வில் ஷேர் வாட் ஐ தாட் அபவுட் த மூவி. ஃபர்ஸ்ட் நான் மாரி செல்வராஜ் சொல்கிறேன். ஆஸ் அ டைரக்ஷனாக செம்மையாக பண்ணியிருந்தார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன ஒரு பேசிக்கான லைன்னா, தூத்துக்குடியிலேருந்து ஒரு பையன், ஒரு யங் பாய் கபடியில் வந்து சாதிக்கிறதுக்கு, இந்தியா லெவலில் சாதிக்கிறதுக்கு எதெல்லாம் வந்து போராடி வரான் அப்படின்றது தான் கதை. ஸோ இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டே வந்து அந்த வேர்ல்டை வந்து செட் பண்ணிட்டாரு. எப்படின்னா, இந்த ஊரில் வந்து 2 பெரிய தலைங்க இருக்காங்க. அது அமீர் அண்ட் லால் ப்ளே பண்ணியிருக்காங்க அந்த ரோலில். ஸோ அவங்களுக்கு சுற்றி நிறைய அவங்களுக்கு ஃபாலோவர்ஸு, அந்த மாதிரி அவங்க ஊரில் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு கான்ஃப்ளிக்ட் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டே வந்து செட் பண்ணிட்டாரு மூடை. அதுக்கப்புறம் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளேயர்ஸ் வந்து கபடிக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே அந்த ஊரில் இருக்கவங்க மொத்தம் யார் வந்து குழந்தை கூட கபடி விளையாடும் அந்த ஊரில். அந்த மாதிரி ஒரு ஊர். அங்கேருந்து தான் வந்து நம்ம ஹீரோ வராரு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து அந்த மூடை செட் பண்ணிட்டாரு. இதான் அந்த ஊர், இதான் அந்த கேரக்டர்ஸ், இந்த கபடி சுற்றி இந்த கதை எதை சுற்றி இந்த கதை ரிவால்வ் ஆகுது அப்படின்ற மூடை வந்து ஃபஸ்ட்டு நல்லா பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஸ்டோரிக்குள்ளே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அந்த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. செகண்ட்லி, பைசன் படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எழிலரசு கே, he did a splendid job. லைக் நேச்சர் ஷாட்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. லைக் சில ஷார்ட்ஸில் ரொம்ப என்ஜாயபிளாக இருந்துச்சு படத்தில், லைக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது. அதில் ஒன் ஆஃப் த ஷார்ட்ஸ் விச் ஐ ட்ரூலி என்ஜாய்ட் வாஸ், ஒரு நல்ல ஃபீல் கொடுத்தது என்னென்னா, அந்த 2 ஃபீல்டுக்கு நடுவில் வாட்டர் போய்கிட்டு இருக்கும். அந்த வாட்டர் வந்து அப்படியே அந்த சன் வந்து அப்படியே ட்ராவல் ஆகும். அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து அப்படியே அந்த 2 வாட்டருக்கு நடுவில் அப்படியே ஸ்லோவாக ட்ராவல் ஆகிட்டு, அதை பார்க்கும் போது ஒரு செம ஃபீல். அந்த எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணே தெரியல, செம ஃபீல். ஓவரால் த ஃபிலிம் செம சினிமாட்டோகிராஃபி. லைக் சினிமாட்டோகிராஃபி வந்து எப்படி தேவைப்படுறது அப்படி பயங்கரமாக இருந்தது. லைக் சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி பயங்கரமாக இருந்தது. அந்த பிளாக் அண்ட் ஒயிட் போர்ஷன்ஸ் அண்ட் கலர் போர்ஷன்ஸ், எவ்ரி திங் வாஸ் பியூட்டிஃபுல். ரியலி சினிமாட்டோகிராஃபி நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பைசன் மூவியில். ஃபர்ஸ்ட் ஹீரோ த்ரூ விக்ரம், அவர் தான் த பைசன் ஆஃப் த மூவி. சீரியஸ்லி ஹீ இஸ் த ரியல் பைசன் ஆஃப் த மூவி. நல்ல ஒரு காஸ்ட் சாய்ஸ் அது. அவரும் அந்த ரோலுக்கு பயங்கரமாக ஜஸ்டிஸ் பண்ணியிருந்தார். லைக் ஹீ ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் திஸ் ரோல். அது பார்க்கும் போதே தெரியுது, ஹீ டிட் ஜஸ்டிஸ் டு த ரோல். ஆனால் படம் ஃபுல்லாக வந்து த்ரூவ் வந்து பேசவே இல்லை. லைக் த்ரூவுக்கு வந்து டைலாகே கிடையாது. கடைசியாக ஒரு 3-4 ரொம்ப பஸ்ட் அவுட் ஆகும்போது தான் த்ரூவ் பேசுவார். ப்ளஸ் த்ரூவ் பேசுகிறதே வந்து ரொம்ப, இப்போ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டென்ஸ் தான் பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் ஆஸ் அ ஹீரோவா. ஸோ மாரி செல்வராஜ் வந்து அந்த நம்பிக்கை வந்து அந்த ஸ்டோரி மேலே வச்சு ஜஸ்ட் இந்த இவரை வந்து வச்சு அப்படியே லீட் பண்ணி கொண்டு போன மாதிரி இருந்தது. லைக் ஹீ இஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் இன் த ஸ்டோரி. பட் டைலாக்ஸ் பேசுறதுக்கான வாய்ப்புன்றது பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப்பில் அந்த மூவியோட ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை. லைக் அவர் பேசுறதுக்கே வந்து ஒரு சந்தர்ப்பமே இல்லாத ஒரு பொசிஷனில் தான் அவர் இருக்கார். அந்த மாதிரி ஒரு ஊர் அது, ஒரு வைலன்ஸ் பிளேக்கிங் ஊர். அந்த ஊரில் இருந்தால் கண்டிப்பாக வெட்டிட்டு தான் சாகணும். ஸோ அங்கேருந்து கபடி விளையாடி இந்தியா லெவலில் எப்படி போகிறான்றது தான் அவனுடைய கேரக்டர், அந்த ரியல் ஹீரோவோட மெயின் கேரக்டர். அது த்ரூ பயங்கரமாக ப்ளே பண்ணார். ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்கும் கூட இவன் தான் அவங்க பைசனா அப்படின்ற அந்த கேட்குற சீனு, அப்போ அந்த த்ரூ வந்து ஜெயிக்கிற சீன்லாம் பயங்கரமாக சினிமேட்டிக்காக சூப்பராக இருந்தது. நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. ராஜிஷா விஜயன் ஆல்ரெடி கர்ணன்லேயும் வந்திருக்காங்க. ஸோ இதுலேயும் அவங்க இருந்தாங்க. பட் ரியலி செம்மையாக பண்ணியிருந்தாங்க அவங்க பார்ட்டை. அப்புறம் அனுப்பமா, ஷி ஆல்சோ டிட் அ வெரி நைஸ் ரோல் இந்த மூவி. அவங்க பார்ட்டை பக்காவாக பண்ணியிருந்தாங்க. லைக் வெரி நேச்சுரல் ஆக்டர்ஸ் சொல்லலாம் இவங்க 2 பேரும், ராஜிஷா விஜயன் அண்ட் அனுப்பமா. 2 பேரும் செம்ம ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆஃப் த மூவி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே அவங்களோட இது இருந்தது, நல்லாவே அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. செகண்ட் ஹாஃப் அங்கங்கே வந்து த்ரூ அவுட் அவங்களோட சப்போர்ட் இருக்க மாதிரி தான் இருக்கும்.
அவங்க இல்லைனாலும் அவங்க ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் அவங்க 2 பேரோட கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பசுபதி சொல்லவே வேணாம், எப்படிப்பட்ட ஆக்டர்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த மூவிஸில் எஸ்பெஷலாக த்ருவோட அப்பாவாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரோல் வந்து நல்ல செட்டாக இருந்தது அவருக்கு. லைக் அவரால் என்ன மாதிரி ரோல் வேணால் பண்ண முடியும். ஒரு இம்பார்ட்டன்ட் சீன் சொல்லணுன்னா, எனக்கு பிடிச்ச சீன், பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சீன்னு பார்த்தா, ஒரு பஸ்ஸில் பசுபதி, ராஜிஷா, த்ருவ் இவங்கெல்லாம் அவங்க இந்த கோவிலுக்கு போயிட்டுருக்காங்க, குலதெய்வ கோவிலுக்கு ஆடு வெட்டலான்னு போயிட்டுருக்காங்க. அந்த ஆடு வந்து தெரியாமல் ஒருத்தர் காலில் வந்து பிஸ் அடிச்சிருது. ஸோ அப்போ வந்து ஒரு ஃபைட் வருது பஸ்ஸில். ஸோ அந்த பிஸ் அடித்த ஆள் வந்து காண்டாகி அந்த கோட்டை பிடிச்ச ஃபுல்லாக குத்தி கிழிச்சு அந்த கோட்டை ஒரு வழியாக ஆக்கி அந்த பஸ்லேருந்து தூக்கி அடிச்சிடுவான் வெளியே. அப்போ அந்த கோட்டை குத்தி கிழிக்கும் போது ஃபுல்லாக அந்த பிளட்லாம் ராஜிஷா ஃபேஸில் போய் ஸ்பிளாட்டர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அதுக்கப்புறம் அந்த த்ரோ த சீன் அவங்க அந்த பிளட்டோடய ஆக்ட் பண்ணியிருப்பாங்க, கோட் பிளட்டோடைய ஃபேஸ். ஒரு ஆர்ட், ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்துச்சு. அது ஒரு நல்லா இருந்துச்சு, சரியான ரைட்டிங். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த சீன். எஸ்பெஷலாக எனக்கு ஹோல் மூவியில் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்போ தான் வந்து பசுபதியும் வந்து த்ருவ் கிட்ட வந்து இது வாங்குறாரு, சத்தியம் வாங்குறாரு, இதுக்கப்புறம் நீ கபடியே விளையாடக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் அது படத்தில். ஸோ வெரி பியூட்டிஃபுல் சீன், ஐ ட்ரூலி என்ஜாய்ட் தட். அந்த ஊரில் 2 இம்பார்ட்டன்ட் பெரிய ஆளுங்க ரோலில் வந்து மீர் அண்ட் லால் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட பாட்டும் வந்து பயங்கரமாக இருந்தது. ஸோ த்ருவுக்கு வந்து ஆக்டிங்க்கு வந்து பக்காவாக சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலி அமீர் அண்ட் லால். அவங்க 3 பேரோட காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்தது. த்ருவ், அமீர், அதுக்கப்புறம் லால், த்ருவ், இவங்களோட காம்பினேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கரெக்டாக என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு அவங்க பண்ணது எல்லாமே, கதைக்கு ஏற்ற மாதிரி. அமீர் அண்ட் லால் எப்பயும் போல் பர்ஃபார்மன்ஸை பிச்சு உதறிட்டாங்க. அந்த ஊரில் இருக்கிற 2 பேர் அவங்க தான், அவங்க 2 பேருக்கு ஒரு ரைவல்ரி இருக்குது. ஸோ லாலோட தம்பியை வந்து ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து அமீர் வந்து கொன்னுடுறாரு. ஸோ அது ஒரு பகையும் இருக்குது. ப்ளஸ் ஊரில் அந்த பாலிடிக்ஸு அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ அட்டாக் பண்ணுற சீன்ஸ் ரொம்ப சினிமேட்டிக்காக வந்து சூப்பராக இருந்தது. அதை என்ஜாய் பண்ணுவோம். ஓவராலாக வந்து படம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் நம்மளை எந்த லெவலுக்கு வந்து லைஃப்பில் வந்து தூக்கிட்டு போகும் மேலே. லைக் நம்ம சுச்சுவேஷன் எவ்வளோ லோவாக இருந்தாலும் நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து லைஃப்பை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற பவர் இருக்குன்ற மாதிரி ஒரு படமாக நான் பார்க்குறேன் இதை. ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து கபடி தான் இதில். ஸோ கபடி மூலிமா அந்த தூத்துக்குடியிலேருந்து அந்த ஒரு சின்ன ஊர்லேருந்து வர பையன் த்ருவ் விக்ரம், கிட்டான் அந்த கேரக்டரோட பேர். ஸோ அவன் வந்து இந்தியன் பிளேயர் ஆகிறான். கடைசியில் இந்தியன் பிளேயர் ஆகி இந்தியாவுக்கே வந்து ஜெயிச்சு அர்ஜுன் அவார்டு வந்து வாங்குறான். ஸோ இதுதான் கிளைமேக்ஸ், படத்தோட கிளைமேக்ஸு. ஹோல்சமாக இருந்தது மூவி. அனுப்பமா அண்ட் த்ருவுக்கு வந்து நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துச்சு, லைக் ஆன் ஸ்க்ரீன் பேர் கெமிஸ்ட்ரி. அவங்க வந்து அவங்களோட வயசில் பெரியவங்க மாதிரி லவ் மாதிரி காட்டுறாங்க. பட் தட் இஸ் மோஸ்ட் பியூட்டிஃபுல் லவ் இன் ரீசன்ட் மூவிஸ் ஐ ஹவ் சீன். பியூட்டிஃபுல் லவ் ஸ்டோரி பிட்வீன் த்ருவ் அண்ட் அனுப்பமா. ஓகே, ரிவ்யூனா வந்து அட் லாஸ்ட் வந்து ரேட்டிங் ஏதாவது வந்து போடணும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து 5 ஸ்டார்ஸ் மாதிரி ரேட்டிங் வச்சு இது பண்ணலாம். ஸோ ஃபார் பைசன் மூவி ஐ கிவ் 4 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 5. இட்ஸ் அ கிரேட் மூவி, இட்ஸ் அ கிரேட் தியேட்டர் வாட்ச். எல்லாருமே தியேட்டரில் போய் பாருங்கள், டோன்ட் மிஸ் இட்.